வணக்கம். உங்கள் ரமேஷ் ஹோம் பேசிட்டு இருக்கேன். திருமல லேட்டஸ்ட் அப்டேட்ன்னு பார்த்தோம்னா, டிடிடி வந்து 2 மாஸ்டர் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல ஒண்ணு கன்ஃபார்மான அதாவது கன்ஃபார்ம் இது. ஒரு மாஸ்டர் பிளான்னு பார்த்தோம்னா, திருச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிள் அந்த சரவுண்டிங்ல வந்து நல்லா ஒரு பிளான்டா பிராட் ரோடு போட்டு எல்லா வசதிகளும் அங்க அரேஞ்ச் பண்ணணும். இப்ப திருமலால டெம்பிளுக்கு சரவுண்டிங்ஸ்ல எப்படி இருக்கு? அதே போல திருச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிள் ஆண்டு கூட மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது டிடிடி அண்டு திருப்பதி கார்பரேஷன். ஸோ 2 பேரும் கலந்து துடான்வாங்க. திருப்பதி அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷனு. இவங்க 2 பேரும் மாஸ்டர் பிளான் பண்ணி இப்போ திருச்சானூர் நம்ம என்ட்ரு ஆகிறோம்ல, அங்கே ரோடெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு பார்க்கிங் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காரில் வரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்க் பண்ணுறதுக்கெல்லாம். சின்ன ரோடு, அங்கே டவுன் பஸ் நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை. அதாவது அந்த ரோடுக்கு 2 பக்கம் பார்த்தோம்னா எல்லாம் பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம். ஸோ அது ஏபி சிஎம் மூலியமா இந்த பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்க கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து மாஸ்டர் பிளான் பண்ணி திருச்சானூர் வர்ற பக்தர்களுக்கு எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இங்கே அரேஞ்ச் பண்ணணும். பக்தர்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இங்கன்னு சொல்லி பிரைவேட்டு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லி திருச்சானூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே நம்மளுக்கு ஹைவே ரோடு இருக்குல்ல, நம்ம சென்னை போகிற ஹைவே ரோடு, அதாவது பைபாஸ் அது திருப்பதி பைபாஸ் ரோடு இருக்குல்ல, அங்கே தாமினேடு ஆன ஏரியா இருக்குது. அங்கே கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி கவர்மெண்ட் லேண்டுன்றது அங்கே ஒரு 500 ஏக்கர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் திருச்சானூரில் ஒரு கிரவுண்டு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அங்கே 2 கிரவுண்டாக கொடுக்குறோம். கைட்லைன் பார்த்தா கூட இங்கே கண்ணா அங்கே அதிகம். திருச்சானூர்ன்றது ஒரு பஞ்சாயத்து கீழே தான் வரும். தாமினேடுன்றது பார்த்தோம்னா அங்கே வந்து கைட்லைன் அதிகம். ஸோ இங்கே நீங்கள் ஒரு கிரவுண்டு வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு அங்கே 2 கிரவுண்டாக கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கூட நாங்கள் அது எப்படி நீங்கள் அது ப்ரைவேட்டாக அவங்களே கட்டுறதா இல்லைன்னா பேங்க் லோனுக்கு சப்போர்ட் பண்ணுறதான்றது பார்த்து உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோன்னா அவனு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பக்தர்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு பக்தர்கள் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இங்கே ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கவங்கெல்லாம் தாயார் அம்மனுக்கு நாங்கள் பண்ணாமல் இன்னும் யாருக்கு பண்ண போகிறோம், நாங்கள் எல்லாருமே ஒத்துக்கிறோன்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டு அது இப்போது ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். அதாவது இப்போ அங்கே ரோடுன்னு பார்த்தோம்னா 30 ஃபீட் ரோடு இருக்குது. அதை ஒரு 100 அடி ரோடு பண்ணணும். அதாவது 60லேருந்து 100 அடி ரோடு ப்ராடு பண்ணணும். பார்க்கிங் ஏரியா வைக்கணும். எல்லா ஃபெசிலிட்டிஸ் அங்கே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். பக்தர்களுக்காக அங்கே ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் விட்டுட்டு வேற இடத்துக்கு, இத்தனைக்கும் அது பைபாஸ் ரோடு. ஸோ அந்த ரோடுக்கு போகிறதுக்கு இவங்கெல்லாம் ஒத்துட்டாங்க. திருச்சானூரில் இருக்கிற அந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களாம் ஒத்துட்டாங்க. ஸோ ஒத்துக்கிட்டதுனால ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, அதாவது நெக்ஸ்ட் பிளான் டிடிடியோட பிளான் பார்த்தோம்னா, அலிப்பிரி நடப்பாதை இருக்குல்ல, அங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்ல பார்த்தோம்னா நம்ம லக்கேஜ் அங்கே கொடுக்கும்போதே அங்கே நடந்து போகிறவங்க படி பூஜை பண்ணுற மாதிரி படிக்கெல்லாம் மஞ்சா குங்கெல்லாம் வச்சுட்டு போவாங்கல்ல. ஸோ அங்கே விற்கிறவங்க பார்த்தோம்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது வாங்கி அவங்க வந்து எதனா ரேட்டு பேசிட்டு நம்ம வேணான்னு சொல்லிட்டு அவங்கள திட்டுறது, அவங்க கிட்ட சண்டை போடுறது, இதெல்லாம் திருப்பதியில் லோக்கல் யாரோ ஒரு வீடியோலாம் எடுத்திருக்காங்க அதை. ஸோ அதெல்லாம் டிடிடி கிட்ட காமிச்சிருக்காங்க. அதே போல் அலிப்பிரி நடப்பாதை ஸ்டார்டிங்கில் அங்கேயே அந்த ஜூ பார்க் ரோட்லேயே பார்த்தோம்னா அங்கே டிஃபன் சென்டர்ஸ் கூட இப்போ நிறைய ஆகி போச்சுங்க. ரோட் சைடு டிஃபன் சென்டருங்க. ஸோ அங்கே அந்த டிஃபன் சென்டர்ஸ் இருக்கிறதுனால தான் லாஸ்ட் மந்த் வந்து ஒரு 3-4 டைம்ஸ் சிறுத்தைப்புலி வந்து வந்திருக்கு. ஸோ அங்கே டிஃபன் சென்டர் இருக்கிறதுனால அது சாப்பிட்றதுக்காக அங்கே எதனா கிடைக்குமான்ற மாதிரி அங்கே நாய்ங்க வந்து நிறைய வருவாங்க. ஸோ நாய்ங்க வர்றதுனால சிறுத்தைப்புலிகள் அந்த கீழே இருக்கிறது, அதாவது எஸ்வி யூனிவர்சிட்டி அங்கே வந்து மெடிக்கல் காலேஜ் எல்லாம் இருக்குது, அந்த சரௌண்டிங்கில் சிறுத்தைப்புலிகள் இருக்குது, ஜென்ரலாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ரோடுக்கே வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டிஃபன் சென்டர்ஸ் இருக்கிறதுனால ஸோ அங்கே இருக்கிற டிஃபன் சென்டர்ஸ் எல்லாம் அங்கே காலி பண்ண வச்சுட்டு அவங்களுக்கு எங்கேயாவது வேறு இடத்துல வை காட்டணுன்ற மாதிரி அதுவும் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மஞ்சள் குங்குமம் விற்கிறாங்கல்லாங்க, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக கெமிக்கல் தான்.
அந்த கற்பூரம் வைக்கிறதும் கெமிக்கல் தான். ஸோ அதுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் என்னான்றது டிடிடி யோசனை பண்ணிட்டு இருக்கு. ஏன்னாங்க நம்ம லக்கேஜ் வைக்கிறதுக்கு கூட போறதுக்கு கூட வழி விட மாட்டாங்க அவங்க. பார்த்துருப்பீங்க நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல. அவங்களுக்கும் அது பழக்கத்துக்காக தானே பண்றாங்க. ஸோ அதனால டிடிடி வந்து கம்ப்ளீட்டா அவங்களுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ்ன்றது காமிச்சிட்டு அங்க யாருக்கும் பக்தர்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அதே மாதிரி அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றது கூட 2, 3 பேர் கூட அந்த வீடியோலாம் எடுத்து கூட போட்டிருந்தாங்க. அதாவது கையெல்லாம் அவங்களுக்கு வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆயிட்டு இருக்கு. அந்த மஞ்சள் குங்குமன்றது. ஸோ அதனால அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ன்றது கூட டிடிடி யோசனை பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்டார்டிங்லலாம் இருக்கிற கடைங்கள்லாம் கூட காலி பண்ண வைக்க போறாங்க. அதாவது அந்த டிஃபன் சென்டர்ஸ் இருக்கிறதுனால சிறுத்தை புலிகள் வந்து ரோடுக்கு வருது. ஸோ அது மேலேயும் டிடிடி பிளான் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது போல திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல சர்வதர்ஷனம் டோக்கனுக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் கூட நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல நான் ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். யாராவது ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் குரூப்ஸ்க்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.